ஹலோ வணக்கம். இது வந்து நேற்று சாயங்காலம் எடுத்த கிளிப்புங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ரைன் ரிவர் ரொம்ப ரொம்ப பக்கம் எங்களுக்கு. சரி அது காரில் போய் ஒரு டிரைவ் மாதிரி போயிட்டு சன்செட் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். பாருங்கள் சன்செட் ரைனில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கலர்ஸ் வந்து ஃபோனில் பார்க்குறத விட நேராக இன்னமும் அழகாக இருந்தது. இப்போது எங்களுக்கு ஸ்ப்ரிங்னால கொஞ்சம் வெதர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட்டு ரிவர் ஓரத்தில் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு குளிர் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சில்னஸ் இருந்தது. பட் ஆனால் இந்த கலர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்து அடுத்த நாள். ஸோ இது வந்து நம்ம கார்டனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்படி தான் இருக்குது கார்டன். ஸ்ப்ரிங் வந்து வின்டர்லாம் முடித்து கார்டன் குப்பை மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஷார்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து நான் வெட்டி வச்சுருக்க மரத்தோட பீசஸ்ஸு. நான் வந்து நம்மளோட கிரேப்ஸ் செடியை வெட்டிட்டேங்க. மரத்தை வெட்டிட்டேன். ஏன்னா அது ரொம்ப புளிப்பு, டேஸ்ட்டே இல்லை. அதனால் வெட்டி போட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி 2 ஷோக்காக 2 மரம் இருந்தது, அதெல்லாமும் வெட்டிட்டேன். பாருங்கள் வெட்டி அங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் நானே எலக்ட்ரிக் சா வச்சு ஃபுல்லாக வெட்டிட்டேங்க. இதெல்லாம் நான் போய் க்ரீன் வேஸ்ட்டில் டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து மூவ் பண்ணுறதுக்காக மோவர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன தான் மூவ் பண்ணிங்கனாலும் இந்த கார்னரில் சின்ன சின்ன செடிங்க வந்து வீட்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கையால் தான் எடுக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி எனக்கு லீவு, எல்லோரும் வேலைக்கு ஆஃபீஸ்னு போயிட்டாங்க. அதனால் நான் இப்போ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் மூவ் பண்ணாலும் இந்த வீட்ஸை எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா கார்டன் பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்காது. ஸோ இந்த சின்ன சின்ன செடியுமே கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும். அது ஒரு பெரிய வேலை. 4 மணி நேரம் ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் நம்மளோட கார்டன் இப்படி தான் இருக்குங்க. இதை பார்க்கவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஆகிடுச்சு எனக்கு. நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த பண்ணதுக்கு அப்புறம் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த பண்ண கஷ்டமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் க்ளீனாக இருக்குது. இன்னும் நான் டெக்கரேட்லாம் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணதோடு விட்டுட்டேன். அதுக்கு மேலே எனக்கு எனர்ஜி இல்லைங்க. இந்த ஜெரானியம் மட்டும் நான் இன்றைக்கி பிளான் பண்ணி விட்டேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த செடியை வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டேன். இப்படி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கார்டன் ஆகிருக்குது. ஸோ இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கார்ன் புலாவ், அதுக்கப்புறம் வந்து கோபி 65 பண்ணேன். கார்ன் புலாவ் வந்து ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸை நல்லா பட்டரில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டு தயிர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா நிறைய போடணும். இல்லாட்டி இந்த கார்னோட ஸ்வீட்னஸுக்கு ரைஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பச்சை மிளகா கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து சாயங்காலம் நான் எடுத்தது. நம்மளோட வீட்டில் இருக்கிற சோலார் லேம்ப்ஸ் பாருங்கள். நான் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ விதவிதமாக கிடைச்சாலும் நான் எப்படி இருந்தாலும் வாங்கிடுவேன். எனக்கு சோலார் லேம்ப்னால் பயங்கர க்ரேஸு. ஸோ இது நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி செலவு கிடையாதுங்க. நம்மளுக்கு நேச்சுரல் என்வாயன்மெண்ட் சேஃப் ஆல்சோ. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.